என்னப்பா ஷின்சான், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ஆமா, பிரபலமானவங்கள பார்க்க அடிக்கடி இப்படி தானே வருவாங்க. உன்னோட அம்மா எங்க? ஹீமாவதியை கூட்டிட்டு வெளியே போயிருக்காங்க. ஓ, ஷின்சான், உனக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன், அத கொண்டு வரேன். அச்சச்சோ, டைமண்டா! என்ன டைமண்டா? பார்க்க கூட முதல்ல அதான் வந்துச்சு. நான் வந்துட்டேன், இந்தா வாங்கிக்க. என்னது இது? மார்க்கெட்டுக்கு போயிருந்தல்ல, அங்க இந்த லக்கி பேக்க வாங்கிட்டு வந்த. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடு. ஷின்சான், ஆன்ட்டி நமக்காக என்ன கொடுத்திருக்காங்க? தெரியல, எல்லாருக்கும் இத கொடுக்க சொன்னாங்க. இதுல ஸ்நாக்ஸ் இருக்கும். அப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம மெமரி கேம் விளையாடலாமா? இப்போ நேனியோட டர்ன். கொஞ்சம் இருக்கு சமா வர. இதுல கிளவுஸ் இருக்கு. ஆஹா, நம்ம 5 பேருக்கும் கிளவுஸ் இருக்கு. இதுல இருக்கு. மோய்பி. ஆக்ஷன் காமன் இருக்கு. ஆக்ஷன் காமன் எனக்கு கூட செஞ்சான். அது மட்டும் நடக்காது. ஆக்ஷன் காமன் சம்பந்தப்பட்டது எதுவா இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம். நான் இந்த முயலை எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த கிளவுஸ் தான் பிடிச்சிருக்கு. ஓகே, அப்படின்னா நான் இந்த வேண்டாம் வேண்டாம், இப்ப மட்டும் நான் இந்த தேவதையை எடுத்துட்டோம். இந்த தேவதையை எனக்கு பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே. இப்ப என்ன பண்றது? நான் ஆக்ஷன் காமனை முன்னாடியே எடுத்துட்டேன். இந்த அப்படி இதான் உனக்கு கரெக்ட்டா இருக்கும். இது ஒண்ணு தேவையில்ல. எனக்கு ஆக்ஷன் காமன் தான் வேணும். ஒழுங்கா கொடு. ஏய், டென்ஷன் ஆகாதீங்கப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி போங்கப்பா, மிச்சம் எது இருக்கோ நான் அதை எடுத்துக்கிறேன். மெமரி கேம் விளையாடி அதை முடிவு பண்ணுவோமா? அதுதான் சரியா வரும். இதுல இருக்கிற கிளவுஸோட படங்களோட சரியா பொருத்திட்டோம்னா அந்த கிளவுஸ் அவங்களுக்கே கிடைச்சிடும். கண்டிப்பா ராபர்ட் தான் எனக்கு கிடைக்கும். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. தேவதை இருக்கிற கிளவுஸ் எனக்கு கிடைக்கணுமே. இதுல எது நானும் தெரியலையே. இவங்களுக்கு ஒண்ணும் ஏன் அளவுக்குலாம் மெமரி கிடையாது. கண்டிப்பா நான் தான் இதுல ஜெயிப்பேன். பாப்போம் யார் முதல்ல எடுக்க போறது. எல்லாருமே சேர்ந்து எடுப்பா. இல்ல, இது சரி வராது. அப்ப ஒண்ணு பண்ணுவோம். அப்ப நான் தான் முதல்ல எடுக்கணுமா? நான் தான் ரெண்டாவது. நான் மூணாவது எடுக்கணும். நான் தான் கடைசி எடுக்கணும். ஓகே, நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். இது என்ன? இது கேட்டல் ஃபிஷ் வந்துக்கு. கமலியன் வந்துக்கு. நல்ல வேளை இவன் திருப்பி பார்த்துட்டான். இது ரெண்டு எங்க இருக்குன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது என்னோட டர்ன். ஓ ஓ ஓ, எனக்கு கிடைச்சிருச்சு. நான் ஆசைப்பட்டதே கிடைச்சிருக்கு. கொடுத்து வச்சவன். இப்ப என்னுடைய டர்ன் தானே. இங்க மொத்தம் 8 கிளவுஸ் இருக்கு. அதாவது 4 ஜோடிங்க. வலது கையில இருக்கிறது கேட்டில் ஃபிஷ். அப்படின்னா இந்த மூணுத்துல எதுலயோ ஒண்ணுலதான் மொய்பி இருக்கும். ஓகே, அப்படின்னா இதுல இருந்து ஒண்ணு எடுத்துருவோம். மொய்பி வந்துடணும், மொய்பி வந்துடணும், மொய்பி. ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. எதுக்கு இவ்வளவு சந்தோஷம்? அது 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 ஒண்ணு இல்ல. ஓகே, இப்ப மீதி இருக்கிற இந்த 4 இடத்து கையில ஏதோ ஒண்ணுலதான் மொய்பி இருக்கும். பாத்துருவோம் இதுல எதுவா இருக்கும். இதுவாதான் இருக்கணும். அச்சச்சோ, இது முன்னாடி மசா ஓபன் பண்ண கிளவ் ஆச்சு. எங்க அம்மா ரெண்டு பேர் ரைட் ஹேண்டா செலக்ட் பண்ணாத மேட்ச் ஆகாதுன்னு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆமா, எதுக்காக நீ அப்படி பண்ண செஞ்சான்? நீ ரொம்ப யோசிச்சிட்டு இருந்தியா, அதனால தான் அப்படி பண்ணேன். உன்னாலதான் இப்ப எனக்கு அந்த மொய்பி ஒண்ணு இல்ல. என்னமோ நான் சரியானதை செலக்ட் பண்ணல. விடுக்க சம்மா, இன்னொரு டர்ன் வரும்ல. இப்ப என்னோட டைம்ல. ஆக்ஷன் காமன். அடுத்து இப்ப என்ன வருதுன்னு பாப்போம். இதுவும் ஆக்ஷன் காமன். மொய்பி. அப்படின்னா மொய்பி அங்க இருந்திருக்கா? அட போங்கப்பா. ஓகே, இப்போ என்னோட டர்ன். நல்ல வேளை எல்லாரும் ஓபன் பண்ணிட்டாங்க. முயலோட வலது கை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால இடது கையில இருந்து ஆரம்பிக்கிறேன். இதுதான். எனக்கு கேட்டல் ஃபிஷ் தேவையில்ல. என்ன மன்னிச்சிரு, என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. ஓகே, இப்ப திரும்ப என்னுடைய டர்ன். ஆக்ஷன் காமனுடைய வலது கை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். இதே கேட்டில் ஃபிஷ், அப்புறம் மேல இருக்கிறது மொய்பி. அப்படின்னா இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் ஆக்ஷன் காமன் பொம்மை இருக்கும். இன்னொன்னு முயலா இருக்கணும். இதுதான். அச்சச்சோ,
எப்பவுமே எனக்கு தப்பா தானே நடக்கும். ஒருவேளை இது மட்டும் மயிலா இருந்துச்சுன்னா சந்தோஷம். அடுத்து என்னுடைய டர்ன் வரும்போது கேண்டில் ஃபிஷ் மட்டும் தான் பாக்கி இருக்கும். பேசாம நம்ம தேவதை எடுத்துருவோம். என்னது? பரவாயில்லையே, நீ சரியானதான் செலக்ட் பண்ணிருக்க மசா. சூப்பர் மசாவ், அதை எடுத்துக்கோ. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற மசாவ்? திடீர்னு இப்படி எல்லாம் அந்த பல்டி அடிக்க கூடாது. ஆக்ஷன் காமிங் தானே வேணும்னு பிடிவாதமா இருந்த. உன்னுடைய முயற்சியை இப்படி விட்டா எப்படி? கடைசி வரைக்கும் போராடு. விடா முயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிருக்காங்க. அதனால நீ முயற்சி பண்ணனா கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும். சொன்னா கேள்றாடே, முயற்சி பண்றா. ஆக்ஷன் காமிங் உண்மையிலே கிடைக்குமா? ஓகே, பாருங்க, இத நான் திருப்பி பார்க்க போறது கூட இல்ல. இன்னொன்னு இதுல எதுனா இதுதான். மோதினால மாட்டேன். முயல் எடுத்துட்டேன். நல்ல வேலை. ஓகே, இப்ப என்னுடைய டர்ன். ஏ கசமா, அது மொய் பேபா, உனக்கு ஏதாவது பிடிக்காது? அது எனக்கும் தெரியும். அது என்னன்னா, நேனி முயல் வேணும்னு சொல்றாளா, நீயும் ஷின்சானும் ஆக்ஷன் காமெண்ட் வேணும்னு சொல்றீங்க. அதனாலதான் இதை நான் சூஸ் பண்ணேன். வேற வழி இல்ல, உங்களுக்காக நான் விட்டு கொடுக்கறேன். இந்த தேவதை பொம்மையே நான் எடுத்துக்கிறேன். எதுக்காக இப்படி பண்ண? நண்பா கசாமா, இடது கை கிளவுஸ் என்னன்னு எங்களுக்கு காட்டு பாப்போம். ஆக்ஷன் காமெண்டா? ஐயா ஜாலி, இப்ப என்னோட டர்ன். ஆக்ஷன் காமெண்ட். இதுவும் ஆக்ஷன் காமெண்ட். புரி புரி. இப்போ 2 ராபிட்டும் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கேட்டில் ஃபிஷ் வேணாம். அதுக்கு மொய்பி பொம்மையே பரவாயில்ல. இப்ப கேட்டில் ஃபிஷ் எனக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றது? எதுக்காக இந்த மாதிரி கலைச்சு விட்ட? என்ன மன்னிச்சிருங்கப்பா. மெமரி கேம்ல இந்த மாதிரி கம்மியா இருக்கும்போது எல்லாத்தையும் ஷஃபிள் பண்ணணும். அப்பதான் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஷஃபிள் பண்ணதுனால எல்லாருமே இப்ப ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. எப்படியும் மசாவும் நீ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் செலக்ட் பண்ணணும். என்ன நடந்தாலும் சரி, அந்த தேவதை பொம்மையை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. இன்னைக்கு மொய்பி எனக்கு தான் சொந்தமாக போகுது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ராபிட் கிடைச்சிருச்சு. பரவாயில்ல, கேண்டில் ஃபிஷ்க்கு இதுவே ஓகே தான். எனக்கு மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே நடக்குது? முயல் எனக்கு கிடைச்சிருச்சு.